ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜிடி ரீசனிங் தான் ஃபைட்டர்ஸ் பார்க்குறோம். அதுவும் ப்ராக்டிஸ் செட்டு 45. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் வரும் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கவலைப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது உங்ககிட்ட அந்த 20 கொஷனுக்கான ஆன்சர் கையில் இருக்கணும். ஓகேங்களா? ஈவன் யூ நாட் சீயிங் த கொஷின் பேப்பர். ஓகேங்களா? அந்தளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல் மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா, இல்லை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சென்ட்ரலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின், சிலாகிசம் கொஷின் தான். ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஆல் ரிங்ஸ் ஆர் ஷேக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் வெயிட், யா, ஆல் ரிங்ஸ் ஆர் ஷேக்கு. ஓகே, தென் ஆல் டீஸ் ஆர் ஷேக்கு. ஓகே, ஆல் டீஸ் ஆர் ஷேக்கு போட்டாச்சு. தென் ஆல் ஷேக்ஸ் ஆர் காஃபி. ஓ, ஆல் ஷேக்ஸ் ஆர் காஃபி. சூப்பர். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு போட்டப்பா, அதுக்கப்புறம் ஷேக் போடணும்ல. திஸ் இஸ் அ ஷேக் அண்டு திஸ் ஒன் இஸ் அ டீ. தென் அதுக்கப்புறம் என்னஃபா இருக்குது, இது வந்து காஃபி. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டயக்ராம் போட்டுட்டேன். ஸோ தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அனைத்து பானங்களும் ஷேக்குகள். ஸோ பானங்களுக்கு வந்து ட்ரிங்க்கு, அது வந்து ஷேக்குகள்னு கொடுத்தாச்சு. தென் அனைத்து தேநீர்களும் ஷேக்குகள்னு சொல்கிறாங்க. தேநீர்னா டீ, அனைத்து தேநீர்களும் ஷேக்குகள் போட்டாச்சு. தென் அனைத்து ஷேக்குகளும் காஃபி. ஸோ அனைத்து ஷேக்குகளும் காஃபி போட்டோம்ப்பா. கன்க்ளூஷன் பார்த்துலாம். ஆல் காஃபிஸ் ஆர் டீன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் காஃபி வந்து டீயாக இருக்க சான்ஸ் இருக்கா ஃபைட்டர்ஸ்? டீ இங்கே இருக்குது, ஆல் காஃபி இங்கே இருக்குது. ஸோ ஆல் டீஸ் ஆர் காஃபின்னு சொல்லலாம். ஆல் காஃபி எப்படி டீன்னு சொல்ல முடியும்? காஃபிக்குள்ளே தான் டீ இருக்குது. ஓகேங்களா? டீக்குள்ளே காஃபி இல்லை. அப்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்து தப்பு தான்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்புன்ட்டு. தென் நம்ம இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் காஃபிஸ் ஆர் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. அகெயின் திருப்பியும் தப்பு தான். பிகாஸ் ஆல் ட்ரிங்க்ஸ் ஆர் காஃபின்னு சொல்லலாம். வி cannot சே ஆல் காஃபிஸ் ஆர் ட்ரிங்க். ஓகே, ஸோ ரெண்டாவதும் தப்பு தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி ஈஸி தான். அண்டு சம் காஃபிஸ் ஆர் ஷேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி எங்கேப்பா இருக்குது நம்மளுக்கு? இங்கே இருக்குது. அண்டு ஷேக் எங்கே இருக்குது? அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ சம் ஷேக் கண்டிப்பாக, சம் காஃபி வந்து கண்டிப்பாக ஷேக்காக இருக்குதா சான்சஸ் இருக்குது. பிகாஸ் காஃபிக்குள்ளே தானே ஷேக்கே இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ முடிவு 3 மட்டும் எங்கே கரெக்டுன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின். அண்ட் திஸ் இஸ் வாட் மிரர் இமேஜரி கொஷின். ஸோ இந்தமாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஆப்ஷனில் இருந்து தான் ஃபோன் போயிட்டு அப்போ தான் நீங்கள் ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு லெஃப்ட்டில் இருந்து டேரெக்டாக ரைட்டில் வந்துடும். அதுதான் கான்செப்ட். யா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஹெச்லேருந்து பாருங்கள், ஹெச் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பர். தென் அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் பாருங்கள், யூ. ஸோ யூ எல்லாமே கரெக்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் எம்மும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 இருக்கா? யா, 6 வந்து திருப்பி போடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 6ம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தென் 5 பாருங்கள், 5ம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா? ஓகே. தென் அதுக்கப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க. ஏவும் கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என் தான் வரணும். ஓகே, என்ன பாருங்கள், என் ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, என் ஓகே. தென் அதுக்கப்புறம் எண்ணுக்கு அப்புறம் நம்மளுக்கு 9 வரணும். பட் இங்கே 1 கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் ஆப்ஷனில். இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ 9 எல்லாம் கரெக்டாக இருக்குது, 1 கரெக்டாக இருக்குது. டி பாருங்கள், கேபிட்டல் டி வரணும். பட் இங்கே ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக பார்த்து எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஒரு 10 செகண்ட் தான். ஓகேங்களா? 10லேருந்து ஒரு 15 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஓகே, இதில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. வெரி ஈஸி கொஸ்டின் தான். 5th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஏரோ மார்க் மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரொட்டேஷன் முறையில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, தென் செகண்ட் வந்திருக்கு, நெக்ஸ்ட் தேர்டு போயிருக்கு, தென் அகைன் திருப்பியும் ஃபஸ்ட்டில் வரணும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டில் வர மாதிரி நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷனில் இருக்குது. இதை நம்ம இப்போயே தப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் சர்க்கிளில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். ஒரு பொசிஷன் மூவ் ஆயிருக்கு, தென் அகைன் லாஸ்ட்டில் வந்திருக்கு, திருப்பி ஃபஸ்ட்டில், அப்போ செகண்டில் வரணும். ஸோ செகண்டில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது. சர்க்கிளை பற்றி பேசுகிறேன் நான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 தானே? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது எத்தனாவது கொஷின்ப்பா? 4th கொஷின். அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் சொல்ல மறந்துட்டல, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் கேட்டிருந்த ஜிடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சூப்பர்.
4th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்னப்பா பண்ணுறாங்க, வார் டோர் வந்து கோடட் ஆஸ் ஏ பிளெயின் பொட்டேட்டோ. ஓகே, காலிஃப்ளவர் வார் அதெல்லாம் வச்சுக்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டவருக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். டோர் டவர் உங்களுக்கு என்ன கோட் பண்ணுறாங்க, பொட்டேட்டோ மவுண்டெயின். ஓகே, இங்கேயும் டோர் இருக்குது. ஓகேங்களா, வார் டோர். அப்போ இதில் பாருங்கள் பொட்டேட்டோ ரிப்பீட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த டவரோட கோடு கண்டிப்பாக மவுண்டெயினே தான் இருக்க முடியும். அப்போ மவுண்டெயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3rd ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பிளெயின் பொட்டேட்டோவையும் அண்டு டோர் டவரையும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டோர் டவர் இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, நாட் பிளெயின் பொட்டேட்டோ, வார் டோர். ஓகேங்களா, சாரிப்பா, வார் டோரையும் இதையும் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு பிளெயின் பொட்டேட்டோனும், இதை வந்து பொட்டேட்டோ மவுண்டெயின்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ பொட்டேட்டோ காமனாக இருக்குல்ல, அப்போ இது ரெண்டுத்துல காமனாக வந்து டோர் தான் காமனாக இருக்குது. அப்போது இந்த என்ன சொல்கிறது, வாரோட இன்னொரு கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனாக இருக்க முடியும். அதேமாரி நம்மளுக்கு டவரோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயினாக இருக்க முடியும். இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். நம்ம இப்போது எத்தனாவது கொஷின், 5th கொஷினா சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, 7 people sitting in a straight row facing north. ஓகேப்பா, A sits a third from the left of D. ஸோ டிக்கு தேர்ட் லெஃப்டில் நம்மளுக்கு A இருக்காங்க, போட்டாச்சு. தென் D இஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் தான். அப்போது இங்கே D போட்டுப்போம். திஸ் அ ரைட் எண்டு. அப்போது 7 பேர் சொல்லிட்டாங்களே, 2 3 4 5 6 7. திஸ் அ லெஃப்ட் எண்டு. அண்ட் தேர்டில் நம்மளுக்கு A இருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன போடலான்னு பாருங்கள். என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்லி 2 people sit between A and F. ஸோ எஃப் இங்கே போடலாமா, பிகாஸ் ஏக்கு ரைட் சைடில் ஆல்ரெடி டி இருக்காங்க, அதை போட முடியாது. தென் பி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் எஃப். ஸோ பியோட பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் ஒன்லி 1 person sits between C and D. ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராராம், அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஜி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ. அப்போது இங்கே ஜி போடலாமா, ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு இ தான் இருக்குது. ஸோ ஈயோட பொசிஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஊ இஸ் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்டு. ஸோ லெஃப்ட் எண்டில் யார் இருக்கான்னு பாருங்கள், எஃப் இருக்காங்க. ஸோ எஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, சூப்பரான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் அது. நம்ம இப்போ 6th கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், பியிலேருந்து ஒய் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். பியிலேருந்து ஒய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், -3 பண்ணுறோமா. அதேமாரி ஒய்லேருந்து விக்கு -3. ஸோ விலேருந்து எஸ்ஸுக்கு -3. எஸ் வந்து நமக்கு 19. ஸோ -3 பண்ணால் நம்மளுக்கு 16 வரணும். நத்திங் பட் பி. ஓகேங்களா, ஸோ 2 ஆப்ஷன் தான் பியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ டீலேருந்து எக்ஸுக்கு போயிடலாம். ஸோ டி வந்து நம்மளுக்கு 25 days, எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 24. ஸோ +4 பண்ணுறோம். ஓகேங்களா, அதேமாதிரி எக்ஸ்லேருந்து பிக்கு பாருங்கள் +4, பியிலேருந்து எஃப்க்கு +4. எஃப் இஸ் நத்திங் பட் 6 அண்ட் +4 பண்ணுங்கள், நம்மளுக்கு 10 வரும். ஸோ 10 இஸ் நத்திங் பட் ஜே. ஸோ ஜே செகண்ட் லெட்டர் வர மாதிரி நமக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 7th கொஸ்டின். லிச்சி ஃப்ரூட்டுன்னு தெரியும், இந்த ஜீவ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் நத்திங் பட் டான்ஸ் ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்ப்பா. இலேருந்து நம்மளுக்கு டி வந்திருக்கு. ஸோ -1 பண்ணுறோம். டிலேருந்து சிக்கு -1 அண்ட் சிலேருந்து -1 பண்ணோம். பி வரணும். ஸோ செகண்ட் லெட்டர் பி வரா மாதிரி நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி வரா மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, டீலேருந்து யூ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டி வந்து நம்மளுக்கு 20, யூ வந்து 21 அண்ட் வி நெக்ஸ்ட்டு 22, நெக்ஸ்ட்டு 23 வரணும். நத்திங் பட் டபிள்யூ. ஸோ இப்போ லாஸ்ட் லெட்டர் டபிள்யூ வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஈஸியான வே. எந்த என்ன சொல்கிறது மெத்தடில் போனால், எந்த முறையில் சால்வ் பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும், எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள், டைமை சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நவ் ஐ சால்வ் த 9th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஸோ எந்த சயின்ஸ்லாம் நம்மளுக்கு அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிவைட் சிம்பிள் இங்கே டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இப்போ 92 / 4 தென் ஈக்குவல் டு 5. யா, தென் இன்ட்டு 5 + 5 - 7. இது 25 வருது. இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 2 times வரும் அண்டு 3. ஸோ இங்கே வந்து -2 வருதா அண்டு 23 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு வந்துருச்சுப்பா. ஸோ வி ஆர் மச் மோர் லக்கி இஃப் யூ கெட் ஆன்சர் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அதர் ஆப்ஷன்லாம் செக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சுப்பா. நவ் ஐ மூவ் டு த 10th கொஸ்டின். இதில் என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம், பிளட் ரிலேட்டட் கொஸ்டினா. யா, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஏ கரெக்ட்.
அப்போது 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது இந்த 4 ஆப்ஷனில். அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அது நம்ம கண்டுபிடிக்கலாம், பிரதர். ஸோ சி இஸ் த பிரதர் ஆஃப் டி. தென் அதுக்கப்புறம் எல் இருக்குது, எல் இஸ் அ மதர். ஸோ டி இஸ் த மதர் ஆஃப் எல். ஓகே, தென் டிவைட் சிம்பிள் இருக்குது, டிவைட் இஸ் வாட், சிஸ்டர். ஸோ எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் யாருக்கு, பிக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இன்ட்டு சிம்பிள் இஸ் நத்திங் பட் சன்னு. ஸோ பி இஸ் த சன் ஆஃப் கியூ அண்ட் அகெயின் கியூ இஸ் த சன் ஆஃப் வி. ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்க தான் இருக்குது, வெயிட். யா, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிடலாம். சி இஸ் அ ஃபாதர்ஸ் பிரதர். ஓ, பி வருதா, சாரிப்பா, சி இஸ் பி இஸ் ஃபாதர் பிரதர். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு சியை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. பியோட ஃபாதர்ஸோட பிரதரா, இல்லை, ஃபாதர்ஸோட பிரதர் அங்கே எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தாலும் இங்கே தான் நம்ம கியூ போடுவோம். ஓகேங்களா. ஸோ விச் மீன்ஸ் கியூ வந்து ஃபாதரு, டி வந்து மதர், யாருக்கு, பிக்கு. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் படி அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் படி. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது மதரோட பிரதர்னு சொன்னால் கரெக்டாக இருக்க முடியும் கண்டி, ஃபாதரோட பிரதர்னு சொல்ல முடியாது சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. பிகாஸ் அவங்க தப்பான ஆப்ஷன் தான் எனக்கு செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 11th கொஷின். என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பியிலேருந்து எஃப் வந்திருக்கு, அப்போது -10 பண்ணுறோமா. ஓகே, அதுமாதிரி விலேருந்து டிக்கு ஜஸ்ட்டு -2 தான் பண்ணுறோம். ஸோ லாஜிக் இடிக்குது, அப்போ வேறு லாஜிக் தான் யோசிச்சாகணும். இப்போ லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், இலேருந்து எஃப் வந்திருக்கு +1. அதேமாதிரி நம்மளுக்கு இங்கே எஸ் இருக்கா. ஸோ எஸ்லேருந்து நம்ம இப்போ டி பாருங்கள் +1. சூப்பர். அப்போ நம்மளுக்கு டி இருக்குது, +1 பண்ணுங்கள், யூவில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த செகண்ட் லாஸ்ட் இருக்குது பற்றி அதை மட்டும் கண்டுபிடிச்சி ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் பார்க்கணும். அப்போது எனக்கு ஏலேருந்து பிக்கு +1 தான் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ நான் டேரெக்டாக கொஸ்டினுக்கு வந்துடுறேன். டி இருக்குது. ஓகேங்களா. டிலேருந்து +1 பண்ணால் எனக்கு யூ வரணும். அப்போ செகண்ட் லெட்டரும் நம்மளுக்கு யூ வரணும், செகண்ட் லாஸ்ட் லெட்டர். அப்போ செகண்ட் லாஸ்ட்டு யூ வர மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு புரியலனா நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள் ஃபிட்டர்ஸ், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கும் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கும் ரிலேட் பண்ணிட்டே வராங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தான், ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா. ஸோ நான் இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போயிடுறேன். 12th கொஷின். இதில் என்ன பண்ணுறோன்னா, எந்த 2 நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 126 வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சேஞ்ச் பண்ணிடலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு 9க்கு 16 மாற்ற சொல்கிறாங்க. 16 மாற்றினா இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமானா ஆகாது, பட் ஸ்டில் 162/16 × 9. ஓகேங்களா. ஸோ ஆகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆகிற சான்ஸே இல்லை. அப்போ இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 162/18 இருக்குது, தென் × 16 + 9 - 27. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைடர்ஸ். நம்மளுக்கு இது 2 டைம்ஸ் பண்ணால் 8 அண்ட் 9. ஸோ 9th டேபிளில் நான் அடிக்கிறேன், 1 டைம்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 72 இருக்கா. அப்போது ஒரு 8 டைம் வருதா. ஓகே, அப்போ இது ஒரு 80 அண்ட் ஒரு 64, 144. ஓகே, ஸோ ஒரு -18 இருக்குது. 20 மைனஸ் பண்ண கூட 140, 24, அப்போ 26, 126 வருது. ஸோ 126 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த செகண்டு ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. 13th கொஷின் பார்த்துருவோமா. ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ 14லேருந்து நம்மளுக்கு 203 வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாமா. ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 196 வருது. அண்டு இதுலேருந்து நம்மளுக்கு 203 வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், +7 பண்ணுறோம். இந்த +7 வந்து பாருங்கள் 14லேருந்து ஆஃபாக இருக்க சான்ஸ் இருக்குது, இல்லைனா ஜஸ்ட் காமனாக +7 பண்ணலாம். திஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் லாஜிக். இப்போ நம்ம இந்த செட்டுக்கு வந்துடலாம். 18 ஸ்கொயர் பண்ணுங்கள், 324 கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 333 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு 9 + பண்ணுறோம். ஸோ நான் சொல்லலை ஆஃப் தான்ட்டு. அப்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9 வருது, 9 ஆட் பண்ணியிருக்கோம். இதே லாஜிக்கை இப்போ நம்ம 16க்கு அப்ளை பண்ணுறோம். 256, தென் இதில் பாதி ஒரு 8 ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு 14, ரிமைனிங் 162, 264. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா. வெரி வெரி ஈஸி கொஷின். நான் இப்போ 14th கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ வெயிட்டஸ் நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது
இந்த இதுவில் 4 சைடுமே நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கிற இமேஜஸ் வந்து வரணும். ஸோ அப்படி வரா மாதிரி எனக்கு இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு டயகனலாக கனெக்ட் ஆகணும். ஸோ டயகனல்லாம் நீங்கள் மூளை விட்டம் போக தேவையில்ல, இது மாதிரி கிராஸாக இருக்கணும் எக்ஸ் ஷேப்பில். ஸோ அப்படி இங்கே எல்லாமே இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே ஸ்ட்ரைட்டாகவே 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே தப்பு தான். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, சூப்பர். 15th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க +1, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் +8, தென் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிற ஃபைட்டர்ஸ் இதில் 4 இருக்குது அண்டு 27. ஸோ எல்லாமே ஸ்கியூப் நம்பர்ஸ் தான். ஃபஸ்ட்டு 1's கியூபு, 2's கியூபு, 3's கியூபு, நெக்ஸ்ட்டு 4's கியூபான 64 தான் ஆட் பண்ணி ஆகணும் 63க்கு. அப்போது 127 யா. ஸோ 127 எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, Now I solve the 16th question. கொஷின் தான் பார்க்க மலையாட்டம் இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, சிட்டிங் இன் ஏ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, 6 பேருக்கு இவ்வளோ பெரிய கேள்வியாடா? கரெக்டு தான், வாஸ்தவம் தான். என்ன பண்ணுறது? ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபெர்னாண்டஸ் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் டோசாவா? என்ன பேர்ரா இது? ஓகே, கொடுக்குற மாதிரி போடுவோம். தென் மார்க் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஃபெர்னாண்டஸ். செகண்ட் லெஃப்டில் நம்மளுக்கு மார்க் இருக்காரு. ஸோ மார்க்கையும் போட்டாச்சு. தென் அந்தோனி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோசாவா? டோசா டி தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு செகண்ட் ரைட்டில் நம்மளுக்கு அந்தோனி இருக்காங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. தென் மேலோன்னு வச்சுப்போம். மேலோ இஸ் என்னது, இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் மார்க்கு. எல் போட்டுப்போமா? ஓகே, மேலோக்கு எம்எல் போட்டுப்போம். தென் சார்லேன் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் அந்தோனி. ஓகே, அவ்வளோதான்ப்பா, எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் ஹூ இஸ் பிட்வீன் ஃபெர்னாண்டஸ் அண்டு சார்லேன்? ஃபெர்னாண்டஸுக்கும் சார்லேனுக்கும் நடுவில் அந்தோனி தான் இருக்கார். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ ஈஸியான கொஷின் தான்ப்பா. நவ் ஐ சால்வ் த எத்தனாவது கொஷின்? 17th கொஷின். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு எந்த ரொட்டேஷனும் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம 4 ஆப்ஷனும் பொருத்தி பார்த்தா எதில் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த நம்மளுக்கு ஸ்கொயர் வரணும், அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கொயர் வரணும், அதில் அந்த டயகனல் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே ரைட் கார்னரில் இருக்குது. ஓகேங்களா, ரைட் டாப்பில் இருக்குது, பட் நம்மளுக்கு லெஃப்ட் பாட்டமில் வரணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இந்த 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயரு, தென் அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயரு. ஸோ அப்போது எனக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 18th கொஷின். ஸோ ஹெச்லேருந்து எம் வந்துருக்குப்பா. ஹெச்லேருந்து எம்முக்கு நம்ம என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? +5 பண்ணுறோமா? அதேமாரி தான். ஆனால் இங்கே எஸ்லேருந்து டி வந்திருக்கே, ஜஸ்ட்டு +1 தான். அப்போது இந்த லாஜிக் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஹெச்லேருந்து கேக்கு பார்ப்போம். ஹெச்லேருந்து கேக்கு என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? நம்ம +3 பண்ணுறோம். அதுமாதிரி எஸ்லேருந்து விக்கு +3 பண்ணுறோமா? பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லேருந்து +3 பண்ணால் 15. ஸோ லாஸ்ட்டில் இருந்து ஓ வரணும். ஸோ லாஸ்ட்டில் ஓ வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென்னு ஓலேருந்து ஆர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஓர்லேருந்து ஆருக்கு +3 தான். அதேமாதிரி டீலேருந்து டபிள்யூக்கு +3 தான். ஸோ ஓலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 18, நத்திங் பட் 6. அப்போ செகண்ட் லாஸ்ட் லெட்டர் 6 வரணும். அப்படி வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, நவ் ஐ சால்வ் த எத்தனாவது கொஷின் இது? 19th கொஷின். ஓகேங்களா, இது என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +3, தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது? 5. ஓகே, தென் +7, தென் டிஃப்ரென்ஸ் எடுங்க +9. தென் நெக்ஸ்ட்டு 11 தான் இருக்க முடியும். 11 பண்ணால் நம்மளுக்கு 79 வருது. தென் அதுக்கப்புறம் 13 வரணும். 13 பண்ணும்போது நம்மளுக்கு 92 வருமா? அப்போது 4th ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்கா ஃபைட்டர்ஸ்? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் கொஷின் வந்துடலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் விச் ஆஃப் த ஆப்ஷன் ரிப்ரசன்ஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் தே வுட் அப்பியர் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ ஈஸி தான். ஆப்ஷன் வழியே போவோம். 2க்கும் 3க்கும் பாருங்கள். 2, 3 எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள். 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 3 வரது கேன்சல் அவுட். ஓகேங்களா, சூப்பர். தென் அதுக்கப்புறம் 4க்கும் 3க்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4க்கும் 3க்கும் நம்மளுக்கு 4 தான் ஃபஸ்ட்டு வரும், பிகாஸ் ஐக்கு முன்னாடி வந்துடும். ஸோ 4 ஃபஸ்ட்டு வரணும். அப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கேன்சல்.
தென் அதுக்கப்புறம் 1க்கும் 5க்கும் கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 1க்கும் 5க்கும் பார்க்கும்போது டிஇ காமனாக இருக்குது, எஸ்ஐ காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க முடியும். செகண்ட் ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷனா? 5 தான் ஃபஸ்ட்டு வரணுமா? ஸோ 5 ஃபஸ்ட்டு வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, சாரி. அப்போது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் 5 டேஸில் 20 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் மார்க் ரீசனிங்கில் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.